படையப்பா சமயத்துல ஒரு முக்கியமான விஷயம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் சொன்னாங்க சார். அது யாருக்கும் சொல்லப்படாத தகவல். சுவாரஸ்யமா இருக்கும். அத மட்டும் சொன்னா எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். இல்ல படையப்பா படத்தில் வந்து நான் நடிக்கிற முதல்ல ஒரு பிளானிங்கே கிடையாது. அ அ கே.எஸ். ரவிக்குமார் எழுதிய அந்த ஸ்கிரிப்ட்ல நான் இல்ல. எனக்கு கேரக்டர் கிடையாது. பட் நான் முதல் நடித்த விஐபி படத்தை வந்து ரஜினி சார் பார்த்தாரு. அதில வந்து அந்த கொங்கு தமிழ்ல பேசுவேன். ஒரு டிரைவர் அண்ட் பிஏ கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர அவர் பார்த்து ரசிச்சுட்டு, இது என்ன ஸ்லாங் அனுபவம்னு கேட்டார். நான் சொன்னேன், இது கொங்கு தமிழ்ல இன்டீரியர் வில்லேஜ் சைடு இந்த மாதிரி அழுத்தி பேசுவோம் சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. என் டாக்டர் கூட உங்க ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. முதல் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நேரா வந்து சொன்னாரு. அப்போ அவர் சொன்னது, என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் என் கூட ஆக்ட் பண்ணுறீங்கன்னு. நான் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் மறந்துட்டேன். இப்போ திடீர்னு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் ரஜினி சார் எப்போ பார்த்தீங்க? இல்லைங்க விஐபி ப்ரிவ்யூ பார்க்க வந்தார், அப்போ பார்த்தது தான். இல்லை நாங்கள் ஷூட்டிங் மைசூர் வந்துட்டோம், 3 நாள் ஆகிப்போச்சு. இது வரைக்கும் ஒரு 10 தரம் கேட்டார், அனுபவனுக்கு இதில் என்ன கேரக்டர் அப்படின்னு. ஸோ பாருங்கள், எனக்கு அன்னைக்கு சொல்லிட்டு போனார். என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் ஆக்ட்னா அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு அனுபவனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாருன்னு அடம் பிடிச்சிருக்காரு ரவிக்குமார் சார்கிட்ட. அப்போ அவர் ஒரு இயக்குனர், அவர் என்ன சொன்னார்னா, சார் ஸ்கிரிப்டில் இல்லை, பட் நீங்கள் புறப்பட்டு வாங்க, பெங்களூர் வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு நேராக வந்துடுங்க. ஓகே சார். நீங்களும் ஒரு ரைட்டர் டைரக்டர், நான் அவுட்லைன் சொல்கிறேன், நீங்களே ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னா. இப்போ அவுட்லைன் சொன்ன பிடிச்சி நான் சொன்னேன், சூப்பராக சார், லைன் சூப்பராக, பட் காமெடின்னு வரும்பொழுது அந்த பக்கம் ரமேஷ் கண்ணா, செந்தில், இப்படி ஒரு குரூப்பே இருக்குது. ஸோ நான் வந்து ஆப்போசிட் குரூப் இருந்தேன்னா கொஞ்சம் காமெடி தான், அது எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இப்போ என்னோட குரூப் வந்து வில்லன் குரூப். ராதா ரவி, நாசர் எல்லாம் ஒரு வில்லன் டைப் குரூப். ஸோ அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்களை திட்ட முடியாது. கரெக்ட். அதனால் என்ன நினச்சேன்னா, சார் இந்த எதுகை மோனைன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களை திட்டக்கூடாது, ஆனால் இவங்களை திட்டுற மாதிரி உங்களை திட்டிக்கலாம். அந்த டைப்பில் ஒரு பேசலாம் சார். ஓ அப்படியா, சரிங்க, எப்படி பேசுவீங்க சார்? இவங்களை திட்டுறதுக்கு பதிலாக ரஜினி சார் திட்டுற மாதிரி இவங்களை திட்டிக்கலாம்ல அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு முதல்ல அந்த படத்தில் ஃபஸ்ட் ஷாட் வைக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இயக்குனர் சொன்னார், சார் இதுக்கு முன்னாடி சீனில் ரஜினி சார் பாம்பு பத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பெல்லாம் பிடிச்சி எம்பேரு படை இப்போ பாட்டெல்லாம் பாடிட்டு முதல்ல இந்த வீட்டுக்கு வர்றாரு. ராதாரவி ரம்யாகிருஷ்ணன் வீட்டுக்கு வர்றாரு. இங்கே வரும்பொழுது ராதாரவியெல்லாம் வரவேற்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை பார்த்த சென்ஸில் இந்த பாம்பு பொத்துக்குள்ளே அந்த கையெல்லாம் விடுறீங்களே, பயமா இல்லையா, கடிக்காதா கொத்தாதா அப்படின்னு கேளுங்க அப்படின்னா. நான் உடனே ஓகே அந்த மாதிரி ஏதாவது பேசிடுறோம் சார் அப்படின்னு. அப்போ ரஜினி சார் என்ன சொன்னார்னா, அங்கேருந்து உட்காந்துட்டு, சார் அந்த ஸ்லாங்குன்னு அந்த குங்கு தமிழ்லேயே பேசணும். அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு சாருக்கு. ஸோ அப்போ தான் சொன்னேன், எனக்கு இந்த பாம்பத்துக்குள்ளே கையை விட்டீங்களே, கட்டி தராதுங்களா அப்படின்னு. உடனே சிரிச்சு சூப்பர் அப்படின்னாரு. ஸோ அது முடிஞ்சோடனே அதே சீன் கண்டினியூட்டி வீட்டுக்கு உள்ள. கண்டிப்பாக சார். அப்போ ரம்யாகிருஷ்ணன் அவங்களே பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் போக சொல்லுவார் ராதாரவி. எல்லாரையும் போக சொல்லி நான் அங்கே பக்கத்தில் நிற்பேன். அப்போ நானும் கிளம்பி போகும்போது உடனே ரவிக்குமாரும் ரஜினி சார் அனுமான் ராதாரவியான கூப்பிட்டு போகும்போது, நீங்கள் மறுபடியும் ஓடி வந்து ஒரு தடவை போயிருங்க, நல்லா இருக்கு, மறுபடியும் வந்துட்டாங்க. அப்போ நானே ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஸோ டைரக்டருக்கும் பிடிச்சது, படத்துடைய ஹீரோவுக்கும் பிடிச்சது. லஞ்ச் பிரேக்கில் சாப்பிட்ருக்கோன்னு நான் சொல்லிட்டேன். ரஜினி சார், ரவிக்குமார் சார் எல்லாம் உட்காந்து, சார் எனக்கு இந்த படத்தில் ஒரு டைலாக் வைக்காதீங்க, இந்த எதுக்கு மோனையெல்லாம் வேணாம், சார் எப்போல்லாம் பார்க்கணும் இதையே கேட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக சார். எண்டாக வரும்பொழுது வேறு மாதிரி அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினிஷிங் கொடுத்து, அந்த ஃபினிஷிங் தான் கடைசியாக பார்க்க வருவார் ஓல்டு கெட்டப்பில். அப்போ கதவை திறந்து சொல்லுவேன், எனக்கு நான் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேங்க, அந்த பாம்பத்துக்குள்ளே கேட்டீங்களே கட்டிச்சிடாதீங்களான்னு. அப்படி ரஜினி சாருக்கு அந்த புருவத்தையில் எப்படி கட்டிச்சது, விஷம் ஏறல அப்படின்றது. அப்போ உடனே இதுக்கு அனுமானம் என்ன சொல்லுவேன், சார் நான் இப்போ சொல்கிறேன், டேக்கில் சொல்கிறேன், சொல்லுங்கள், கடிச்சதுங்களா, மேலே பாம்பு பெரிய பாம்பு ஒன்று காத்துட்ருக்கு ரம்யாகிருஷ்ணன். அது ஒரு ஃபினிஷிங் கொடுத்தோம். அது உண்மையிலேயே வந்து ரசிகரானவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி கிளாப்ஸ் பண்ணி எனக்கு வரவேற்பு கொடுத்தீங்க. அந்த படத்து மூலியமாக தான் நானும் ஒரு நடிகனாக பிரபலமானேன். அந்த நன்றி கடனை எப்பவுமே நான் நன்றி பட்டவன், உங்களுக்கெல்லாம் நன்றி கடன் பட்டவன். என்னுடைய தொடர்ச்சியான படம் அதே மாதிரி மின்சார கண்ணால் விஜய் அவர்களை பார்த்து, யாருங்க ஒரு புறாவுக்கே பெல் அடிச்சு வராச்சு அப்படின்னு பேசி ரொம்ப பிரபலமான அது ரொம்ப பிரபலம். அதே மாதிரி வடிவேலோட தங்கச்சின்னு
பாட்டாளியில் அவரை போட்டு உயிர் எடுப்பேன். ஆமாம் சார். அது ரொம்ப ரீச் ஆச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்கள் மாதிரி ரசிகர்கள் தான். கண்டிப்பாக. இந்த நேரத்தில் இந்த நல்ல நாளில் இப்போ நான் திருத்தணியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். முருகன் அருளால் நானும் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க சார். இந்த நேயர்களுக்கு நிறைய விஷயம் சொன்னீங்க. எங்கே பார்த்தாலும் இப்போ படையப்பா படையப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சார். அது ஒரே ஒரு விஷயம் வந்து ரஜினி சார் உங்களை பற்றி படம் ரிலீஸுக்கு பிறகு பாராட்டினார்னா அது ஒரு வரி மட்டும் சொல்லுங்கள் சார். அது படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்தோன்னே ரஜினி சார் வந்து ஃபோன் பண்ண, அப்போல்லாம் லேண்ட்லைன் தான், செல்ஃபோன் கிடையாது அவ்வளோவா. அப்போ திடீர்னு ஒன்று ஃபோன் வருது, என் மிஸ்ஸஸ் அட்டன் பண்ணாங்க. யாருங்கன்னா இந்த மாதிரி ரஜினி சார் கூப்பிட்றாருங்க. நான் போய் உடனே ஃபோன் எடுத்தேன். அனுபவம் ஃபஸ்ட் காப்பி படம் பார்த்தேன், சூப்பர், நல்லா வந்திருக்கு, அவர் ஸ்டைலில் ஃபாஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆனால் 3 பேர் தான் பேசப்படுவார் அப்படின்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்களா? எஸ், ஃபஸ்ட் ரம்யா கிருஷ்ணன். பாருங்கள், ஒரு ஹீரோ சொல்கிற படத்தில் ஹீரோ சூப்பர் ஸ்டார் சொல்கிறார். அந்த படத்தில் நம்பர் 1 பேர் எடுக்கிறது ரம்யா கிருஷ்ணன். நம்பர் 2 மைசெல்ஃப் அவர் சொன்னார். ஏன்னா ஹீரோ, ஆனால் நான் அவர் தான் நம்புறாங்கன்னா நம்பர் 1 ரம்யா கிருஷ்ணன், நம்பர் 2 மைசெல்ஃப், நம்பர் 3 அனுமன்ட்டார். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னங்க இவ்வளோ பேர், சிவாஜி சார் நடிச்சுக்காரு, லட்சுமி, வடிவுக்கரசி, ரமேஷ் கண்ணா, செந்தில், பெரிய ஒரு குரூப், நாசர், ராதாரவி, இவ்வளோ குரூப்பில் இருக்கும் பொழுது இந்த படத்தில் வந்து 3 பேர் பேசுகிறோம். அதுலேயும் 3வது ஆளாக என்ன சொல்லலாம்னு நான் ஆச்சரியப்பட்டேன். வாயுமூர்த்தம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவருடைய ஐடியா, அவருடைய இது பாருங்கள், ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் அவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன வார்த்தைப்படியே படையப்பால் 3வது ஆளாக என்னை பேசப்பட்டார்கள். ரஜினி, ரம்யா கிருஷ்ணன், அனுபவம். கண்டிப்பாக இந்த பேர் வாங்கி கொடுத்த KS ரவிக்குமார் அவர்களுக்கும் ரஜினி சார் அவர்களுக்கும், அந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு, அந்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார். 6 படையப்பா, 6 வீட்டுக்கு நீங்கள் விஜயம் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு திருத்தணிக்கு வந்து இந்த பேட்டியில் எங்களுக்காக எங்கள் நேயர்களுக்கு முருகன் அருள் தான். முருகன் அருள் தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார்.